ஓகேவா? இதுல மருமகள் தான் வீட்டுல இருக்க சந்தோஷம் மட்டும் இல்ல கஷ்டத்தையும் பங்கெடுத்துக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக நான் பேச வந்திருக்கேன். ஓகேவா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே தனி குடுத்தனம் போறாங்க அப்படின்னு நீங்க நிறைய மாமியார்கள் சொன்னீங்க. தனி குடுத்தனம் போகணும்னு நினைக்கிறது தப்பில்லையே. இப்போ ஒரு குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தை கூட கேக்குது எனக்கு பிரைவசி வேணும். ஓகேவா? பிரைவசினா என்ன ஒண்ணுமே தெரியாது. அந்த குழந்தைக்கு வேணுமா பிரைவசி? அப்படி இருக்கும் பொழுது சின்ன குழந்தையில பெண்ணா பிறந்ததுல இருந்து வயசுக்கு வருதுன்னா என்னன்னே தெரியாம வயசுக்கு வந்து யாருமே தெரியாம ஊரு பேரு ஒன்றும் தெரியாம தன்னோட தாய் தந்தை சொன்னாங்க அப்படின்ற காரணத்துக்காக வேறொரு கணவனை யாருமே தெரியாத ஒரு புது மனிதனை மணந்து மாமியார் அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கொடுமையை அனுபவிக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். அந்த கொடுமைய நீங்க கடந்தாலும் நாம போனோம் தனி கொடுக்கணும். நீங்களும் மருமகள் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை கடந்தா வந்திருப்பீங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல மருமகள்னா எப்படி இருந்தாங்க எப்படி இருக்காங்கன்னு. அப்ப நீங்க அந்த சுதந்திரத்துக்காக நாங்க கேட்கிறோம்ல. மருமகள் மாமியார் கொடுமை பண்றது இல்ல இல்ல மகனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அதை செய்யி இதை செய்யின்னு சொல்றீங்கல்ல, அந்த மகனே கேட்க மாட்டோம் எனக்கு வேணான்றோம். ஆனா அந்த விஷயத்தை செய்யணும், நீ செஞ்சாலும் என் மகன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் அந்த இடத்துல தப்பு. புரியுதா? ஒரு மருமகளா இருந்து வர உங்களுக்கே அந்த மருமகளோட வழி தெரியலன்னா நாளைக்கு வர குழந்தைகள் கணவன் அவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? ஒரு மருமகளா இருக்கும் போதே உங்களுக்கு மருமகளோட வழி தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த மருமகளுக்கு மாமியார் அதாவது பெத்த வீட்லயும் எனக்கு சுதந்திரம் கிடையாது, என்ன வேற வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வேற வீட்டுல நம்மளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு பொழுது நம்மளும் தனியா குடும்பத்தை நிர்வகிக்கணும் அப்படின்ற பொறுப்பு அவளுக்கு யோசனை வரும். அந்த பொறுப்புனால வரதுதான் தனி கொடுக்கணும். அந்த வீட்டுல எல்லாமே இருந்தும் தனியா இருக்கவ யார் தெரியுமா? அந்த வீட்டுல தனி கொடுத்தனமா இருந்து தனி கொடுத்தனத்துக்கு வந்த ஒரு மருமகள் மட்டும்தான். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறவ சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓஞ்சிருக்காளா? காலையில சாப்பாடு செஞ்சு வீட்டுல இருக்கவங்களுக்கு டீ காஃபி, பையனுக்கு அது பிடிக்கும், பொண்ணுக்கு இது பிடிக்கும், மருமகளுக்கு அது மாமியாருக்கு அது பிடிக்கும், கணவனுக்கு இது பிடிக்கும், தாத்தா பாட்டிக்கு அது பிடிக்கும், அவங்களோட அம்மா அப்பாவுக்கு அது பிடிக்கும், எங்க அம்மா அப்பாவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தனக்குன்னு ஒரு சந்தோஷம். வீட்டுல தனியா 1 மணி நேரம் உங்களால சும்மா உட்காந்துருக்க முடியுமா? போனு டிவி எதுவும் வேணும். அந்த காலத்துல இருந்தாங்க மாதத்துல உட்காந்து இது பேசிக்கிட்டு. இந்த காலத்துல யார் மாதத்துல உட்காந்து பேசுறாங்க? முதல்ல தனியா ஓகேவா? வீட்டுல டிவி ஃபேன் எதுவுமே இல்லாம ஒரு 10 நிமிஷம் தனியா இருக்கிறது போது கணவனுக்கு இவ்வளவுதான் வருமானம், இதுலதான் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு குடும்பத்தை நடத்துறதுதான் மருமகள். இதுல மாமியார் இருக்காங்க இல்லையா, ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு வரும். ஓகேவா? கூட்டு குடும்பமா இருக்காங்க. அந்த கூட்டு குடும்பத்துல மாமியாரா இருக்கவங்க என்ன பண்ணணும்? மருமகள் கஷ்டப்படுறாளா, நம்மளும் கூட பங்கெடுத்துப்போம், நம்மளும் அவங்களுக்கு சுதந்திரம் தரணும். இங்க நிறைய பேர் இருக்கீங்க, சுதந்திரம் தரவும் இருக்கீங்க, தராதவங்களும் இருக்கீங்க. அதான் தேவை நமக்கு. ஓகேவா? நம்மளும் சுதந்திரம் தரணும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? ஒரு மருமகள் அங்க ஒரு வேலை செய்யறான்னா அவ செய்யற ஒரு கஷ்டம் நம்மளும் பங்கெடுக்கிறாலும் சரி, அவ குறை சொல்லாம இருக்கணும். சமைக்கிறமா ஏன் அது உப்பு இல்ல நம்ம போட்டு சாப்பிடுவோம், இல்ல நல்லா இல்லையா சொல்லிடு, நல்லா இல்லப்பா நல்லது நான் வந்து செய்யறப்பா, கோச்சுக்க போறாங்களா இல்ல நல்லது மாமியார் செய்வாங்க நமக்கு பிரச்சனை இல்லை. உடனே எடுத்து சாப்பாடு நல்லா இல்ல உப்பு கூட போட்டதில்ல என்ன பண்ண வச்சுக்காங்க அவங்க அம்மாவை கழிச்சு போட்ட வேண்டிய அவங்க உங்களுக்கே உங்க அம்மாவை பத்தி சொல்லும் போது கோவம் வருது. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்க வேண்டிய நீங்களே இப்படி அம்மாவை பத்தி குறை சொன்னீங்கன்னா எந்த பெண்ணுக்கா இருந்தாலும் அவங்க வலிக்குங்க. அது எப்படியாப்பட்ட பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க அம்மா அவங்க நல்லாவே மனதில்
பொண்ணுக்கு அவன் முன்னாடியே இது செஞ்சு அனுப்பணும், இது செஞ்சு கொடுக்கணும், நீ செஞ்சு கொடுன்னு கேட்கறதா இதுல அதை விட கொடுமையே. நீ செஞ்சு கொடு என் பிள்ளைக்கு, அது எப்படி செஞ்சு தர முடியும்? தன்னுடைய அம்மா கிட்ட வலி வருத்தம் என்னன்னு தெரியாம அந்த பிள்ளைய நீங்க அவங்களோட பிள்ளைக்காக வேலை செய்வீங்கிறது தான் கொடுமை. இதுல கணவன் மேல வந்து என் தங்கச்சிதான் என் அக்கா தான் செஞ்சு கொடு அப்படின்வாங்க. அதுல வரும் பாருங்க இன்னும் கோவம், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கோவம் வரும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தன்னோட சந்தோஷம் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷம் போதும். அந்த பொண்ணை வேற வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா, அவனுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் அந்த டைம்ல அவங்களுக்கு வராது. நீங்க தான் வர வைப்பீங்க. நம்ம அதை ஏதோ ஒரு கூட செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம ஒரு அக்காவா இருந்தா செய்ய மாட்டோமா, தங்கச்சியா இருக்கோம் செய்ய மாட்டோமோன்னு நினைச்சிட்டு கொடுத்துருவோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, செஞ்சு கொடுக்கறதா கொடுக்குறான், அதிகமா செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுக்கறதா செஞ்சா நல்லா செஞ்சா என் பிள்ளைங்கிறதுனால இப்படி செய்யறாளா, இப்படி கண்டா எனக்கு வரும் அப்படின்னு கேட்க வேண்டியது. இதெல்லாம் வருவதற்கு அவங்களால ஒண்ணுமே தெரியாம வந்து இங்க அவனுக்கு இது பிடிக்கும் அவங்களுக்கு இது பிடிக்கும் தெரிஞ்சு கத்துக்கிட்டு இல்லாம இதுல அவங்களோட பிள்ளைங்க செஞ்சு கொடுத்துட்டு அந்த கெட்ட மாதிரி வாங்கும்போது வரும் பார்க்க கோவம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கோவம் வரும் அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அவளோட சந்தோஷத்தையும் விட்டு தன்னோட குடும்பத்துக்காக வாழ்ற அவளுக்குன்னு இருக்கிறது ஒரு நல்ல பேர் மட்டும் தான் அங்க கிடைக்க போகுது. அந்த நல்ல பேருக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா? அந்த நல்ல பையன் எடுத்துக்கிறது ஓகேவா? ஒரு தனிமைய இன்பமா மாத்துறது அந்த பெண்கள் தான். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கூட இப்ப கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனா மாமியார் என்ன சொல்லுவாங்க, ஒரு வேலைக்கு போக கூடாது, அதிகம் போனோம் நம்ம கடிமையா இருக்கும் போது அப்படின்னு நினைக்கிறது. சொல்றாங்கன்னா சொல்லலையோ அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம வேலைக்கு போவேனா அப்படின்னு தடுக்கிறாங்கனாலே அவங்க நினைக்கிறாங்க நம்ம பையனை விட இவ பெரிய ஆளா வருவா. அந்த பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தன்னுடைய பையனை விட பெரிய ஆளா வந்தா என்ன சந்தோஷமா போடணும். நான் பையனுக்கு ஈக்குவலா இருக்கா, ஆணுக்கு பெண் சமமா இருக்கா அப்படின்னு. ஓகேவா? ஆணுக்கு பெண் சமம்னு அப்பயே சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்க மாமியார் உங்களுக்கு ஏங்க தெரிய மாட்டேங்குது? ஆணும் பெண்ணும் சமம் தான். தன்னுடைய பிள்ளையோ வரப்போற மருமகளும் ஒண்ணுதான். ஒரு மகன் வந்தா அந்த மருமகளை கண்டுக்கிறது கூட கிடையாது. ஒரு மகனுக்கு தன் சுதந்திரத்தை அந்த மருமகள் இருக்காங்க, அந்த மருமகள் உங்களை அம்மான ஸ்தானம் அதை விட மேல் ஸ்தானத்துக்கே கூட்டு போயிடும். ஒரு சின்ன சின்ன நற்பெயர்களை கொடுக்கறதுனால நம்மளோட குறைஞ்சு போயிடுவோம் கிடையாது. நாளைக்கு நம்மளும் மாமியாரும் நம்மளும் இந்த பேசலாம் கேட்கலாம் போகும். இருந்தாலும் ஒரு மருமகளா நம்ம குடும்பத்தையும் நம்ம மாமியார் குடும்பத்தையும் சரி கட்டி வாழ்றா இல்லையா, அதுதான் இங்க நற்பெயர். தன்னுடைய குடும்பம் செய்த தவறுகளுக்காக ஒரு பெண் ஒருத்தி அந்த இடத்துல கெட்ட பெயரையும் அவமானத்தையும் பெற்றார்னா அவளுக்கு இருக்கும் பாருங்க வழிகள், அது வேதனையுடைய வழிகள். அந்த வழிகள்ல வெந்த புள்ள வேற காய்ச்சுவாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் உங்க மாமியாரோட கடும் சொற்கள். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு பெரிய விஷயமா ஊதி அந்த ஊசியால குத்தி குத்தி உடைய வேண்டியது. இது ஏங்க பண்றீங்க, அதை விட்டுற வேண்டியது. அது என்ன பிரச்சனை அந்த பிள்ளைக்கே முதல்ல தெரியாது. அந்த பொண்ணை போட்டு ஏன் உங்க அண்ணா அப்படி பண்ணாங்க, ஏன் உன் தம்பி பண்ணாங்க, ஏன் உன் அம்மா அப்படி இருக்காங்க,